கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து காலங்களிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சிலுவையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய குணங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய நற்பண்புகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாளில் கூட நம்ம இந்த லெந்து காலத்தில் சிந்திக்கக்கூடியதான தலைப்பில் ஒன்று என்னென்னு சொன்னாக்கா, ஊழியக்காரனாய் இருப்பது, ஊழியம் செய்வது. ஆங்கிலத்தில் சொன்னால் சர்வன்ட்ஹுட் என்று சொல்வாருங்க. ஒரு வேலை செய்கிறது, பணி செய்கிறது. ஊழியம் என்று சொன்னால் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்கிறது, தேவ ஊழியத்தை செய்கிறது, பிரசங்கம் செய்வது, ஆராதனை நடத்துவதுன்னு நினைக்கிறோம். அது இல்லை. we have to serve the Lord. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு வசனம் 11 மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம ஒரு வேலைக்காரரை போல் இருக்க வேண்டும். டு சர்வ் தம். உன்னை பெரிய ஆள் என்று உன்னை நினச்சி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நமக்கு ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலையில் நம்மை பார்த்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா, நான் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அவன் ஒரு வேலைக்காரனைப் போல காணப்பட வேண்டும். அதற்கு இயேசுதான் ஒரு நல்ல முன் உதாரணமாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார். அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன். கம் டு சர்வ் என்று சொல்லியிருக்கிறார். ஊழியம்தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே, இந்த லெந்து காலத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், எப்படிப்பட்ட நிலையில் செயல்படுகிறோம், நம்ம ஊழியத்தை எதிர்பார்க்கிறோமா? இவர் எனக்கு வேலை செய்ய வேண்டும், இவர் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இவர் எனக்கு பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமா? அப்படி அல்ல. தேவன் விரும்புகிறதான காரியம், நாம் பெரியவனாய் இருக்க விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது, ஊழியக்காரனாக இருந்தால் நம்ம ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அந்த உன்னத அழைப்பை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மை நாமே தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்துகின்ற வேளையில் கர்த்தர் உயர்த்தி நல்ல உன்னத ஊழியத்தை நம்ம கொடுப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாகும். நாங்கள் நல்ல உத்தமுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நல்ல ஒரு ஆட்டிடியூடை, மனப்பான்மையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.